அந்த நீங்க வந்து இஃப்தார் இதை பத்தி சொன்னீங்க. அதுல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நிஜமாவே அது நிஜம் வீடியோவா இல்லை? ஏன்னா நீங்க தான் ஏஐ சுத்தி நிக்குது. இந்த புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் எப்போ டிராபிக் கான்ஸ்டபிள் ஆனான்னு தெரியல, இப்படியே எல்லாரையும் போங்க போங்கன்னு சொல்லி நிற்கிறாரு. அது ஒரு செய்தி சேனல்ல தான் நான் பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்றாரு, இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் வாங்க, ஏன்னா இது வந்து அவர்களுடைய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, அதனால இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் வாங்க, மற்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களெல்லாம் உங்க பேர் என்ன பேர் என்ன பேர் என்ன அப்படின்னு கேட்டு இப்படி இப்படி இப்படியே கை காமிச்சிக்கின்னு இந்த கூட்டத்தை இது பண்ற மாதிரி எல்லாரையும் உள்ள அமைச்சிருந்தாரு. இது என்னன்னு எனக்கு புரியல. இப்போ எந்த கட்சியிலையும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் பாஜக தவறுன்னு நினைக்கிறேன், இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு நடத்துறாங்க. அதுல எல்லாரும் கட்சிக்காரங்களும் வராங்க. அந்த முக்கியமா அந்த நோன்பு திறக்கும் அந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டதா நான் பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்குதான் நேத்து தான் முறையா அந்த வீடியோவை நான் பார்த்தேன். சரியா சார், இஃப்தார் நோன்பு திறக்கிறதுங்கிறது யாருக்கானது, அது யாருக்கான நிகழ்வு, அது யாருக்கான நிகழ்ச்சி? அங்க புஷி ஆனந்த் தலையில அவங்கள மாதிரியே குல்லா அணிந்து கொண்டு இருந்தார். அவர் உள்ள போயிருக்காம வெளில விஜய் யாருன்னு கேட்பீங்களா? ஆனா நிச்சயமா கேட்பேன், அடுத்தது அதை தான் கேட்பேன். சார் விஜய் தானே சார் அதுக்கு போறாரு, அரசியல் கட்சி தலைவர் அந்த விஷயத்துக்கு போறாருப்போ அவருடைய கட்சி அவருக்கு தலைவருக்கு மட்டும் அனுமதி, கட்சியில இருக்க மத்தவங்களுக்கு அனுமதி கிடையாதா? அவர் வந்து இஸ்லாமிய சகோதரரா விஜய் அவர்கள்?